வணக்கம் நேயர்களே, வெல்கம் பேக் டு டிசியா தமிழ் கார்வி. நான் தான் ஒரு குட்டியாரி. இன்றைக்கு ஒரு குட்டி பீஸ்ட்டை பார்க்க போகிறோம்னே சொல்லலாம். யாரை பார்க்க போகிறோம்னு இந்த மினி கூப்பர் தான். நீங்கள் வாங்கலை, நீங்கள் ஜான் கூப்பர் ஒர்க்ஸ். இவர் ஒரு ஸ்பெஷலான ஒரு குட்டி மிருகம் என்றே சொல்லலாம். ஏனென்றால் நாங்கள் மினி பார்த்துட்டோம். அந்த அங்கே கேமரா காரை பார்த்து நாங்கள் ஒரு நீல கலர் கார் மேலும் வேணும்னா போட்டு விட்றோம். அந்த லிங்கை நீங்கள் பார்க்கலாம். இவர் என்னென்னா மினி செஞ்ச காரை, ஸோ BMW தான் மினி ஓன் பண்ணிடும். அவை செஞ்ச காரை ஜான் கூப்பர் ஒர்க்ஸுக்கு அனுப்பி அவை திருப்பி மோடிஃபை பண்ணுறவை. சரியா, முன் பக்கத்தை பார்த்தோம்னா இந்த கிரில்லேருந்து இவர்கிட்ட ஸ்டைலிங்லேருந்து எல்லாமே ஜான் கூப்பர் ஒர்க்ஸ் இந்த ஸ்டைலிங் இருக்குது. நார்மலாக நாங்கள் மினியில் பார்த்தோம்னா இதெல்லாம் குரோமாக இருப்பார். பாருங்க, இதெல்லாம் க்ளோஸ் ஃபினிஷாக இருக்கிறார். இது இப்போ கடைசியாக வந்து 2024 வந்த மாடல் இருந்தபடியால் இது முழுக்க LED லைட்டிங்காகவே இருக்குது சுற்றி வர. சரி, ஒன்றுமே ஹாலஜன் லைட்டுன்னு இல்லை. நல்ல அக்ரெசிவான மூக்கு. இங்கே பாருங்க, இதெல்லாம் ஓட்டையெல்லாம் இதுக்கு எல்லாத்துக்கும் காற்று போகிறது தான். இங்கே ஒரு இன்டர் கூலர் இங்கே இருக்கிறார். இங்கேயும் வேறு ஓட்டிகள் இருக்கான. இங்காலும் சும்மா வடிவுக்கு தான் பிளாஸ்டிக் இருக்கும் இல்லையா, ஃபங்க்ஷனெல்லாம் ஒன்றும் இல்லை. இதை பட்ச் கூட மாற்றிருக்கிறாங்க வேறு கலரில். சரியா, ஆனால் இது சும்மா பம்மாத்தா. இதுக்குள்ள உள்ள காதுக்கு தரம் போனாது சும்மா பிளாஸ்டிக். இந்த குட்டி பீஸின் இன்ஜினை பாருங்கயா. ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி மினி ஓன் பண்ணுற வந்து BMW தானே. அவன் இந்த டச்சை நல்லா கொடுத்துருக்கணும். இந்த இன்ஜின் வந்து ஒரு 2 லிட்டர் 4 சிலிண்டர் ட்வின் பவர் டர்போன்னு 2 ஸ்க்ரோல் டர்போ. ஸோ உங்களுக்கு லோ RPMலேருந்து டர்போ கிக் பண்ணுவார். ஓடைக்கில் ஒரு எப்படி சொல்கிற ஒரு ரல்லி கார் ஓடுற மாதிரியே இருக்கணும். ஓடைக்கு அப்புறம் பார்ப்போம். சரியா, ஸோ உங்களுக்கு BMW எவிடன்ஸை காட்டுறீங்க பாருங்க. இங்கே மினியன் லோகோ இருக்குது. சரியா, இங்கே இதில். ஆனால் பாட்டுகளை பார்த்தோம்னால் இங்கே பாருங்க, இந்த ஹானஸ் கூட BMW லோகோ இங்கே இருக்கிறார். சரி, இப்படி நாங்கள் இங்கே பக்கம் வந்தோம்னா இங்கே வாங்க, இந்த கிளிப்பில் கூட இது கூட மெஃப் சென்சர். சரியா, எவ்வளோ ஏர் போகிறண்டு மெஜர் பண்ணுற சென்சர் இந்த வயரில் கூட BMW இருக்கிறார். மொத்தத்தில் ஒரு BMW தான், ஆனால் மினி இந்த உடுப்பை போட்டிருக்கிறாருன்னே சொல்லலாம். சரியா, சரி, அடுத்ததா கார் இந்த சைட் பக்கத்தை பார்ப்போம். சைட் பக்கத்தை பார்த்தோம்னாலும் இவர் ஜான் கூப்பர் ஒர்க்ஸ் என்றபடியால் இப்படி தான் வருவார் ஃபேக்ட்ரியிலேருந்து. பிளாக்கான வீலுகள் ப்ளஸ் இந்த சைஸை பார்ப்போம். டயர் சைஸை பெரிலி டயர் 17 இன்ச்சு 205 தர 45. நல்ல குண்டான டயர் தான். போர்டுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருப்பேன்னு நினைக்கிறேன். இவர் வந்து ஒரு பிளாஸ்டிக் கிளாடிங் தான், அந்த மினி ஃபீலை கொடுக்குறதுக்கு, அந்த ஏர்பன் ஃபீல் டச்சை கொடுக்குறதுக்கு. சரியா, இதில் ஒரு S ஒன்று இருக்குது. நார்மல் கூப்பர் S இருக்கான்னு இருப்போம், ஆனால் இது ஜான் கூப்பர் ஒர்க்ஸ் S. பின்னுக்கு வந்தமென்றால் விங் மிரர் கூட கொஞ்சம் பெருசாக கொண்டு வந்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நான் பார்க்க இந்த காரோட டிசைன் ஃபீச்சர்ஸை பார்க்கல கொஞ்சம் இந்த 1 சீரீஸ் 3 சீரீஸ் டச்சில் அடிக்கடி கொடுக்குறார். இந்த விங் மிரரை பார்க்க கூட அதை சொல்லலாம். இந்த குரோம் ஸ்ட்ரிப் 20 வருஷமாயும் அவங்க மாற்றல டிசைனையா. எங்கிற மற்ற மினியம் பார்த்துனாங்களே, அது 2007 வந்தது. இது 2023 24 சொல்லலாம். அதுக்கு கூட இந்த டிசைன் ஃபீச்சர் இன்னும் மாறையில். கதவுல ஒரு தனி டச் இருக்கா. லாஸ்ட் அவங்களுக்கு மினியில் காட்டினான். இவருக்கு வந்து டோர் ஃப்ரேம் இல்லை, முழுக்க கண்ணாடி தான். ஆனால் இவருக்கு கீழே சென்ட்ரியும் இருக்கிறார். இந்த பட்டன் இருக்குல்ல, இந்த பட்டன் ஆவத்தினாலே லொக் ஆவர். திருப்பி நான் திறந்துறேன்னா அன்லொக்கும் ஆவர். கீ வேண்டி இல்லை, தப்பி தவறி எலக்ட்ரிக் எல்லாம் ஃபெயில் ஆகி ஒரு கீ பட்டி இறங்கிட்டு சரி காருண்ட பட்டி இறங்கிட்டேன்னா இப்படி காரை திறப்போம். இந்த மூடியை கலட்டினம் என்றால் இங்கே பாருங்கள், இதுக்கு பின்னுக்கு ஒரு கீ ஹோலும் இருக்கிறார் மேனுவலாக திறக்கிறதுக்கு. நல்லா சொல்லிட்டு தான் ஃபீல் இருக்குது. இந்த காரண்ட் ஓனரும் அங்கே ஒரு சப்ஸ்கிரைபர் தான், அவரும் தமிழ் தான். சரி, அதனால் இங்கே வாங்க, அவர் தமிழண்ட வழியாகவே ஒரு ஸ்டிக்கரை இன்னும் உரிக்கல. ஸோ அவருக்காண்டி இன்றைக்கி உரிச்சே விடுவோம். அவர் காரை வாங்கின உடனே எங்களுக்கு கூப்பிட்டு ரிவ்யூ பண்ண சொல்லி 1 2 3 அரோஹரா இப்படி அடிக்கடி நாங்கள் செய்ய போகிறோங்க. எப்படி சேஃப்டி எங்கிற சேஃப்டி நூலும் கட்டிக்கிட்டு அப்புறம் காட்டுறேன். சரியா, சரி, ஒரு பின்பக்கம் போவோம். பின்பக்கம் போனோம் என்றாலும் நூமலானது மினி கூப்பர்லாம் இதை நாங்கள் குரோம் சில்வரில் தான் பார்ப்போம். இது அந்த ஸ்போர்ட்டியான ஃபீல் கொடுக்கணுமெண்டே இதை கருப்பாக கொண்டு வந்துட்டீனும். இதை திறந்தம் என்றால் மேபி BMW லோகோ இங்கேயும் இருக்கலாம். தப்பிட்டீனும் ஒன்றும் இல்லை. நான் பார்க்குறது BMW இந்த ஃபீல் கப் மாதிரி தான் இருக்கிறாரா. இதுக்கு தான் பெட்ரோல் அடிக்கிறது தெரியாதாக்கள் பாருங்க. சரி,
பின்பக்கத்தை பார்த்தோம்னால் எனக்கு இந்த காரில் பிடிச்சதே பின்பக்கத்தை மேலேருந்து வந்து தொடங்குறேன். இங்கே பாருங்க, இவருக்கு வடியோட ஸ்பாயிலர் இருக்கிறார் டவுன் ஃபோர்ஸை கொடுக்குறதுக்கு. அப்படியே கொஞ்சம் கீழே வந்தோம்னால் அந்த குரோம் டச்சை விட்டு கொடுக்கல தான் மினி கூப்பரை காட்டுறதுக்கு. எனக்கு இது இப்போ வர எல்லா மினி கூப்பருக்கும் இந்த டச்சை கொடுக்கும். ஏன்னா மினி செஞ்சதை வந்து ஹிஸ்ட்ரின்னு பார்த்தோம்னால் இது ஒரு பிரிட்டிஷ் கார். ஆனால் இப்போ ஓன் பண்ணுறது வந்து ஜெர்மனி தான், BMW. அதனாலவே இவர் பிரிட்டிஷ் அந்த 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 ஹிஸ்ட்ரியை காட்டணுண்டு பின் பிரேக் லைட்டை பார்த்தோம்னா அந்த பிரிட்டிஷ் ஃப்ளாக்கே தெரியுதார். ஒரு லைட்டை போட்டு காட்டுறேன் கிளியராக தெரியுதாரா? உங்களுக்கு தெரியும் இதில் இதான் அந்த பிரிட்டிஷ் ஃப்ளாக். இந்த ரெண்டையும் ஒன்றா கொண்டு வந்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஃப்ளாக் மாதிரியே தெரியாது. இங்கே கீழே கூப்பரஸ்ன்னு காட்டியிருக்கு. இன்னும் கொஞ்சம் கீழே வந்தோம்னா அந்த டிஃப்யூசர் கூட நல்ல அக்ரெசிவாக தான் இருக்கிறார். நடுவில் ஒரு ட்வின் எக்ஸாஸ்ட்டும் இருக்கிறார். ஒரு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன்னு அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த சத்தமாக. பூட்டை திறந்து பார்த்தோம்னால் இங்கே கீழே நல்ல ஸ்பேஸ் இருக்குது. சரியா, இது செகண்ட் லெவலுன்னு சொல்லலாம். சீட்டுகளே மடிக்கலாம். என்ன இங்கே வேறுங்க ஃபுல்லாக மடிக்கலாம் சீட்டு. இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான் இந்த குட்டி காருக்கு. சரி, அடுத்ததாக ஒரு முன்பக்கம் பார்ப்போம். வாங்க உள்ளுக்கு வாங்க. சரி, கார் உள் பக்கத்தை பார்த்தோம்னால் எல்லாம் நல்ல சாஃப்ட் லெதர் ஃபீலிங்காக தான் இருக்கிறார். ஒன்றும் சீப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். அமர்த்திக்கலாம் ஒன்றும் கிரிச்சி பிடிச்சிட்டு சத்தம் போடையில். உங்களுக்கு நான் திருப்பி என்னத்தை சொல்லலாம்னா நாங்கள் அந்த பெஸ்ட் எக்ஸாம் உங்களுக்கு என்னத்தை தரலாம்னா நாங்கள் லம்பிகினி யூரிஸ் எடுத்து நாங்கள் ரிவ்யூ பார்க்காதாக்கள் மேலே பாக்ஸை காட்டுறோம். அங்கே என்னத்தை உள்ளுக்குள்ள அமர்த்தினாலும் கிரிச்சி பிடிச்சிட்டு சத்தம் போட்டது. சரி, அதன் விலைக்கு அது 5 உதவாது. ஆனால் இவர்கிட்ட ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு நல்லா சொல்லிட்டாக தான் இருக்கிறார். திறந்து மூடுறதுக்கு நல்லா சொல்லிட்டாக தான் இருக்குது. ஃப்ரேம் இல்லாத கண்ணாடி வேறு. சரியா, இதுலேயே உங்களோட சென்ட்ரல் லாக் பட்டன் இருக்கணும். இங்கே தான் உங்களோட விண்டோ கண்ட்ரோல்ஸ், இங்கே ஒரு மிரர் கண்ட்ரோல்ஸ், இங்கே ஒரு ஸ்பீக்கர், இதுக்குள்ள ஆம்பியன் லைட்டிங்கும் இருக்கிறார். உங்களோட விண்டோ கண்ட்ரோலும் மிரர் கண்ட்ரோலும் இங்கே இருக்கிறார். இங்கே ஒரு குட்டி ஸ்பீக்கரும் ப்ளஸ் இங்கே ஒரு ஆம்பியன் லைட்டிங்கும் ஓடுறார். ஆனால் இரவில் தான் அவர் தெரிவார். சரி, அப்படியே நடுப்பக்கம் வந்தோம்னா ஸ்டேரிங்கை பிடிக்க அம்மாலே ஒரு பிரிட்டிஷ் அண்டின்ற துடையை பிடிச்ச மாதிரி இருக்கேன். பயங்கர மொத்தமான லெதர் இவர். இங்கே உங்களுக்கு ஃப்ளப்பி பேடஸும் இருக்கணும். இந்த கியர் பாக்ஸ் வந்து BMW தான் சொல்ல BMW தான். அதனால் இவர் டியூல் கிளட்ச் டிரான்ஸ்மிஷன் தான். இவர் கியர் சும்மா டக்குன்னு மாறுவார். இண்டிகேட்டர் தட்டைக்கெல்லாம் நல்ல சாஃப்ட் ஃபீலிங்னால ஒரு ப்ரீமியம் ஃபீலாக தான் இருக்குது எல்லாத்தையும் தொடைக்கில். நடுவில் ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே இருக்கிறார். சரியா, அவரும் இன்றைக்கி நல்ல பயங்கர வக்கையான நாள் யூகேயில், லண்டனில் இன்றைக்கி 28 டிகிரிஸ் அப்படி இருந்தும் அந்த வெளிச்சத்துக்கு எங்களோட டிஸ்பிளே நல்லா க்ளீனாக தெரியுது பார்க்குறதுக்கு. சரி, இப்போ நடுப்பக்கம் வந்தோம்னால் இங்கே வேறு இதெல்லாம் சாஃப்ட் டச்சாக நல்ல குவாலிட்டி. இதுதான் மெயின் ஸ்க்ரீன். இங்கே உங்களோட ஹேசர்ட் லைட் பட்டன், இவர் வந்து உங்களோட பார்க்கிங் சென்சரை ஆன் பண்ணி பாட்டுற பட்டன். சரியா, இதில் ஒரு வடிவான டிஸ்பிளே இருக்குது, நல்ல க்ளீனான டிஸ்பிளே. அதன் டச் ஸ்க்ரீன் வேறு நேர்களே மன்னிச்சாமான். கீழே வந்து உங்களோட மீடியா கண்ட்ரோல், சவுண்ட் கூட்டி குறைக்கிறது, மற்றது உங்களோட ரேடியோ ஸ்டேஷன் மாற்றுறது, இந்த ஆப்பிள் ப்ளே, காப்ளே, அந்த ப்ளே, இந்த ப்ளே எல்லாமே இதுக்குள்ளுக்குள்ளே இருக்கிறார். இன்னும் கொஞ்சம் கீழே வந்தோம்னா இவர் தான் உங்களோட கிளைமேட் கண்ட்ரோல். சரியா, ஒருங்க வரேன் போட்டுக்காரங்க வாங்கி இதான் கூட கிளைம். அதுவும் மேனுவலாகவே கொடுத்துருக்கணும். இது ஒரு சூப்பர் டச். எல்லாத்தையும் டச் ஸ்க்ரீன் பட்டனாக கொடுக்காம எல்லாத்துக்குமே அந்த அந்த நார்மலாக டெய்லியாக யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு தந்திருக்கணும். உங்களுக்கு ஹீட்டட் சீட்ஸ் பட்டனில் இருந்து உங்களோட ஏசி பட்டன் எல்லாமே இங்கே இருக்கிறார். இன்னும் கொஞ்சம் கீழே வந்தோம்னால் பட்டனில் தொடைக்கும் நல்ல ஃபீலிங். இந்த பட்டனை தொடைக்கு என்ன ஃபீலிங் வருதுண்டா, இந்த புது ரோல்ஸ் ராய்ஸ் தாங்க எடுத்துனாங்க பார்க்காதாக்கள் பாருங்க. இந்த புது ஃபேண்டம் அதில் இந்த பட்டன் தொடைக்கும் இதே ஃபீலிங்காக தான் இருந்தது. அதே ஃபீலிங் தான் இதுலேயும் இருக்குது. நல்ல பில்ட் குவாலிட்டி, நல்ல ப்ராப்பர் பெரிய கப்போட சிரிக்கணும். இவர் தான் தடி மாதிரி இருக்கிற உங்களோட கியர் ஸ்டிக். ஒன்று பார்க், ரிவர்ஸ், நியூட்ரல் டிரைவ், இல்லை நாங்கள் மேனுவலில் விட்டுட்டும் கீரை மாற்றலாம். சரியா, கொஞ்சம் பின்னுக்கு வந்தோம்னா இது இந்த BMW இருக்கிற மாதிரியே உங்களோட இன்ஃபர்டெயின்மெண்ட் கண்ட்ரோல் எல்லாம் இதிலேயே வந்துட்டார். சரியா, இதில் உங்களோட செட் ஆஃப் போடுறதுலேருந்து எல்லாமே இங்கேயே செட் பண்ணலாம். இந்த காருக்கு வேறு ஒரு மேனுவல் ஹேண்ட் பிரேக் இருக்கா. இப்போ கார்களுக்கு எங்கே மேனுவல் ஹேண்ட் பிரேக்கில் காட்டுறோமோ செய்கிறாங்க. சரியா, ஆம்ரெஸ்ட்டை பார்த்தோம்னாலும் ஒரு நல்ல நல்ல சைஸ் தான். அதுலேயும் இங்கே பெர்ஃப்யூம் வைக்கிறதுக்கு நல்ல இடம் இருக்குது. ப்ளஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக கண்டிருக்கிறேன். இந்த ஆம்ரெஸ்ட்டில் கூட ஒரு ஸ்பீக்கர் இருக்கிறார். இங்கால பக்கம் அங்கால இல்லை இங்கால பக்கம் ஒரு ஸ்பீக்கர் இருக்கிறார். மேபி கூட மைக்ரோஃபோனாக இருக்கிறான்னு நினைக்கிறேன். டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது அப்படி மேலே போனோம் என்றால் இவர் இங்கே 2 லைட்டுகளும் இருக்கணும். என்ன அந்த ஹோலத்தை குட்டாங்க மாதிரி இருக்கிறேன் வேத்தொழி. இங்கே 2 லைட் இருக்கணும். இங்கே தான் உங்களோட மைக்ரோஃபோன். அப்போ நினைக்கிறேன் இது ஒரு ஸ்பீக்கர் தானேண்டா. அப்படி நடுப்பக்கம் வந்தோம்னால் இங்கே உங்களோட லைட்டில் நிப்பாட்டி ஆன் பண்ணுறது ஒரு SOS பட்டனும் இருக்கிறார். பின்னுக்கு பார்க்குற மிரர் நல்ல ப்ராப்பர் சைஸ், நல்ல க்ளீனான சைஸ், பெரிய விங் மிரர்ஸ்,
எங்கே சுற்றி பார்க்குறதுக்கு நல்ல விசிபிளாக தான் இருக்கும். ஒன்றும் கஷ்டம்னு சொல்லிடாது. எனக்கு இந்த காரில் பிடிச்சதே இந்த சீட் தான். அடுத்ததாவா இந்த நல்ல போல்ஸ்டர்ஸ் இருக்கிறவங்கள கட்டி பிடிக்கிற மாதிரி நல்ல ஸ்போர்ட்டியான சீட்ஸ். இது கூட மாதிரி இது ஆல்கண்டாரா என்ன ஆல்கண்டாரா ஃபினிஷ். இது முன்னுக்கும் பின்னுக்கும் வருவார். இது கேட்க நல்லா ஹக் பண்ணுற மாதிரி தான் இருக்கிறார். சரியா ஒரு குறையும் நான் சொல்லிடலாம். சீட்டுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் காரில் இருக்கிற மாதிரி இருக்கண்டே சொல்லலாம். இங்கே எனக்கு ஒரு நல்ல சைஸ் க்ளவ் பாக்ஸும் இதுக்குள்ள இருக்கிறார். ஏதோ ஒரு நிசா நோட்லேருந்து வந்த மாதிரி இருக்குது. பின்னுக்கு இருக்கிறக்கே நல்ல சைஸாக தான் இருக்குது. இவன் தான் இந்த வைஃப் அவன் என்ன மாதிரி கட்டை தான். நான் எப்படி இருக்குது ஸ்பேஸ்? நல்ல ஸ்பேசஸ் தான். கட்டியாக்களுக்கு அந்த மாதிரி, வளர்ந்தாக்களுக்கு தலை ஓகே, கால் கொஞ்சம் இறுக்கமாக இருக்கலாம். சரி, அடுத்ததான் நாங்கள் இப்போ காரண்ட சத்தத்திற்க கேட்போம். சரியா? ஸோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ வேல்ஃபை திறந்தே விடுறேன். ஸ்போர்ட்ஸ்லேயே விடுவோம். ஸ்போர்ட்ஸில் வந்துட்டார். எக்ஸோஸ் அவ்வளோ கிரேசின்னு இல்லை சத்தம். ஆனால் ஒரு டர்போ சத்தம் அந்த மாதிரி, அந்த டம் வால்வ் மாதிரி திருப்பி இந்த ஜேடிஎம் காரில் கேட்போம் போல அப்படி தான் கேட்குறேன். உங்களுக்கு வழியாக கேட்காம இருக்கலாம். நான் காரோட சரியா? சரி, அடுத்த தடவை ஓடி பார்ப்போம். பண்ணியாச்சு. சீட் பெல்ட்டை போடுவோம். ஸ்போர்ட்ஸ்லேயே விடுறேன். அதை தெரியல பார்க்க வந்திருக்கிறோம். ரிவர்ஸ் கேமரா இல்லை, ஆனால் ரிவர்ஸ் சென்சர் இருக்கிறார். ஸ்டியரிங் நல்லா தான் எனக்கு பிடிக்கும். நல்ல குண்டு ஸ்டியரிங். இவர் அங்கே ரீசெண்டாக இந்த கார் RSQ 800 ரிவ்யூ பண்ணினாங்க. அது இந்த ஸ்டியரிங் ஆல்கண்டாரா தான். ஆனால் ஊசி மாதிரி மெலிசாக இருந்தவர். இவர் நல்ல மொத்தமான ஸ்டியரிங். ரைட், நான் ரோட்டில் ஒரு குட்டி ஹைவே மாதிரி இடத்துக்கு ஏற போகிறேன். இவர்கிட்ட பவர் என்னென்னு பார்ப்போமா? ஓகே, இந்த பக்கம் நோம்பில் ஓடி பார்ப்போம். நல்ல ஸ்மூத்தாக இருக்குது. நல்ல ஸ்மூத். கியர்லாம் டக்குன்னு மாறுறாரு. டியூவல் கிளட்ச் டிரான்ஸ்மிஷன் தானே. நல்ல சிம்பிளாக மாறுறாரு. பள்ளம் புட்டியால் போய்க்கலாம். ஒரு ரோட்டை கொஞ்சம் ஃபீல் பண்ணுறது தான். கொஞ்சம் ஹார்ஷான ட்ரைவ் தான். இந்த சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இருக்கிறது. கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் ஜான் கூப்பர் ஒர்க்ஸ்னோடைய கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் தான் எல்லாத்தையும் செட்டப் பண்ணியிருக்கேன். ஸ்டேரிங் நல்லா இருக்குது. ஆனால் ஒரு ஃபீட்பேக்கும் இல்லை ஸ்டேரிங்கில். ஸோ தண்ணி மாதிரி இருக்கிறாலும் ஒரு ஃபீட்பேக்கும் இல்லை. எங்கே போகிறேன் ரோட்டுன்ற ஃபீல் ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஸ்டேரிங் வீலாக தான் இருப்பார். அதனால் ஒரு ஃபீட்பேக்கும் வராது. அந்த மட்டுமே அந்த கிளப்மேன் ரிவ்யூ பண்ணி நான் பார்க்காதாக்க நாங்கள் மெயில் பாக்ஸில் லிங்கில் போட்டு விடுறோம். அதையும் பாருங்க. அதுக்கு வந்து எலக்ட்ரிக் ஸ்டேரிங் ரெக் இல்லாத வழியாக எல்லாத்தையும் நல்ல வழியாக ஃபீல் பண்ணலாம். ஆக்சுவலைசர் காலை வச்சோடனே புல் பண்ணுறாரு. அதெல்லாம் ஓகே தான் இருக்குது. அதில் ஒரு குறை சொல்லிடாது. எனி பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்ப்போமா? ஓகே, மேனுவலில் விட்டுட்டேன். 1 2 3 அரோஹரா. நாங்கள் ஒரு எம் காரோடு இதை ஒப்பிட்டு பார்க்கலாம். அது 1 2 3 அரோஹரா. நல்ல புல்லிங் பவர் இருக்கிற பிரேக் அந்த மாதிரி. எனக்கு ஸ்டியரிங் பிடிக்கல. ஸ்டியரிங் கொஞ்சம் சிட்டிக்கு ஓகே, கொஞ்சம் டூ சாஃப்டாக இருக்கிற ஸ்டியரிங். மணி சத்தமா டர்போ சத்தம் தான் மணி சத்தம். ஒரு காலை வச்சுட்டு எடுக்க அந்த டம்பர் சத்தம் வருவார். அந்த டர்போ இருக்கிறன்றதை காட்டு தெரியுது. அது லோ ஆர்பிஎம்ல இருந்து ஹை ஆர்பிஎம் மட்டும் டர்போ சுற்றி கொண்டு இருக்கு. அந்த சோக் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியுதா? ஒரு 2000 ஆர்பிஎம்லேருந்து 5000 ஆர்பிஎம் மட்டும் சோக் இருக்கு இந்த காரு. இப்போ ஒரு ட்ரக்ஷனை நிப்பாட்டிட்டு ஓடி பார்ப்போம் என்ன செய்கிறாருன்னா. 1 2 3 அரோஹரா. Oh wow! Okay, traction off பண்ண அப்புறம் இது மிருகம் நேர்களே. ஆமாலே. Wow, wow. ஆனா பொடி அங்க ஆடுறத எனக்கு ஃபீல் பண்றேன். எனக்கு வந்து ப்ராப்பர் ட்ரக் டயர்ஸ் இருந்துச்சுமண்டா. இந்த பெரிய வீலோட மெல்லிய டயர்ஸ் இருந்துச்சுமண்டா கூட கிரிப் காணாது இருக்கு. இந்த ஒரிஜினல் வர டயரோடையா. வாவ், இது நான் எதிர்பார்க்கல. ட்ரக்ஷன் நிப்பாட்டினோடனே ஒரு மிருகம் தான். ஆமாலே 65 மைல்ஸ் பவர். 0 to 60 மைல்ஸ் பவர் வந்து ஒரு 5-7 செகண்டில் போவார். நோமலை உடைக்க சும்மா தண்ணியில் போகிற மாதிரி போகிறாரு. நோமலுக்கு விட்டு நோமல் செட்டிங், ஈகோ செட்டிங். இப்போ சும்மா நாங்கள் டெய்லி கார் மாதிரி திரும்பி யூஸ் பண்ணணும். அதான் இல்லை காரில் ஒரு நல்ல பியூட்டி.
இப்போ நாங்கள் ஒரு BMW M இல்லாட்டி Mercedes AMG இல்லாட்டி ஒரு Audi RSல வந்து அந்த நார்மல் டிரைவிங் ஒரு ஈகோ டிரைவிங்னு ஒரு இதே இல்லை. எப்பயுமே அது ஒரு மிருகத்தனமாக தான் இருக்குது. ஆனால் இதுக்கு அந்த ரெண்டு போத் ஆஃப் த பெஸ்ட் வேர்ல்டுன்னு சொல்லலாம். ஒரு டெய்லி யூஸுக்கு நல்ல ஈகோவாக ஓடலாம், ஒரு பீ ரோட்டை கண்டவொன்னா மிருகத்தனமாக இப்போ நான் ஓடின மாதிரியும் ஓடலாம். அந்த மாதிரி சாவாங்க. அடுத்தது கன்க்ளூஷனில் என்னத்தை இதை பற்றி சொல்லலாம். இது யங் டிரைவர்ஸுக்கு சூப்பர், புது டிரைவர்ஸுக்கு அந்த மாதிரி, ஃபேமிலிக்கும் அந்த மாதிரி நல்ல ஸ்பேஸ் இருக்கிற ஒரு யங் ஃபேமிலிக்கா ஐசோஃபிக்ஸும் இருக்குது 2 பேக் சீட்டிலே. சரி நேர்களே, நாங்கள் கார் ஓடி பார்த்துட்டோம், சுற்றி பார்த்துட்டோம், எல்லாத்தையும் பார்த்துட்டோம்னே சொல்லலாம். கன்க்ளூஷனில் இருக்க என்னத்தை சொல்லலாம். டெய்லி யூஸுக்கு ஒரு மணி யூஸ், அதுவும் ஹைவேயில் யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல டர்போ சார்ஜ் தானே. 230 ஹோர்ஸ் பவர் சும்மா சிம்பிள் இல்லை, நல்ல புல்லிங் பவர் இருக்குது. பி ரோட்ஸில் ஓடித்துறதுக்கு நல்ல ஃபன்னாகவும் இருக்கிறார். அப்படி சிட்டிக்குள்ளே ஓடித்துறதுனால நல்ல சைஸ் பார்க் பண்ணுறதுக்கெல்லாம் ஓவரோவில் இவருக்கு என்னத்தை கொடுக்கலாம். பிராண்ட் நியூ அந்த காரை வாங்க போகிறோம் என்றால் கிட்டத்தட்ட 35,000 to 38,000 பவுண்ட் வரும். நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாம் சேர்த்து சரியா. அதே இது நாங்கள் செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட் வேல்யூவை பார்த்தோம்னா ஒரு 10,000 மைல் ஓடி இதே காரை விற்கிறதுக்கு செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் பார்த்தோம்னாலும் ஒரு 5,000 பவுண்ட் தான் வித்தியாசம், பெரிய வித்தியாசம் இல்லை. அதனாலவே இவருக்கு நாங்கள் ஸ்கோரை கொடுக்கணும் என்றால் அவுட் ஆஃப் 10 9 out of 10 கொடுக்கலாம். என்ன ரீசனுக்காக வந்தீங்கன்னா டெய்லி யூஸுக்கு சூப்பர். மைஸ் பை கேலன் பார்த்தோம்னாலும் இதை நோம்பில் ஓடுற கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா முறுக்கி ஓட தான் ஆசைப்படுவோம் இந்த ஜான் கூப்பர் ஒர்க்ஸில். அதனால் ஆவரேஜாக பார்த்தோம்னா ஒரு 27 to 34 மைல்ஸ் பர் கேலன் ஓடலாம். அதே இது நாங்கள் ஹைவேயில் ஓடினோம்னா கிட்டத்தட்ட ஒரு 38 மைல்ஸ் பர் கேலன் கூட இவருக்கு எடுக்கலாம் சரியா. அந்த மாதிரி கார் ஒரு டெய்லி யூஸுக்கு. இது வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் கார் வாங்கி ஓடுறாக்களுக்கு நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். இந்த கார் வந்து கொஞ்சம் கூட பவர்ஃபுல். 0 to 60 பார்த்தோம்னாலே ஒரு 5-7 செகண்ட்லேயே 0 to 60 மைல்ஸ் பவருக்கு போயிடுவார் சரியா. ஸோ இது நீங்கள் கொஞ்சம் கார் ஓடி பழகினாக்கள் அடுத்ததாக ஒரு ஸ்போர்ட்டியான கார் வேணும்னா ஒரு மணி கார். ஸோ எப்படியுமே நான் அடுத்த ரிவ்யூவில் சந்திக்க தானே போகிறேன். இது வரைக்கும் எங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸாக வந்து இவர் கூடங்கிற சப்ஸ்கிரைபர் தான் எங்களுக்கு காரையும் தந்து இவ்வளோ புஷ் பண்ணி அப்ரோச் பண்ணி எங்களுக்கு இன்னும் வளர வைக்கிற எல்லாருக்கும் ஒரு மிக்க நன்றி. எப்படியும் அடுத்த ரிவ்யூவில் சந்திக்க தானே போகிறேன். ஐ லவ் யூ.